இஃப்தாருக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். சோயா சங்க் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதோடு சேர்த்து போட்டுறேன். வேகும்போது 2மே ஒரே இதில் வெந்துடும். நமக்கு கேஸும் மிச்சமாகும். இதை நான் வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சோயாவை நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 7 பல்லு பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, அது கூட 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு, கருவேப்பிலை, மல்லி இலை இதையும் நல்ல பொடியாக சப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், சிக்கன் கபாப் மசாலா வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் இதோட சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிக்கன் கபாப் மசாலா இல்லைன்னா வேறு ஏதாவது சிக்கன் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நகட் ஷேப்க்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேட்டியை வந்து நல்லா பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ பிரெட் க்ரம்ஸில் பரட்டினதுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம உடனே ஆயிலை காய வச்சு அப்போவே நம்ம ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பேட்டியை உள்ளே போட்டுட்டு நம்ம உடனே ஸ்பூன் வச்சுட்டு திருப்பக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டுட்டு அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நல்லா வடிகட்டி இதை எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு செட்டு வந்து இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப் கூடயோ அல்லது மயோனீஸ் கூடயோ இதை வந்து பரிமாறுங்க. குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இஃப்தாருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி, அதாவது சிக்கன் இல்லாமலே சிக்கன் டேஸ்ட்டில் சோயா வச்சு ஒரு சூப்பர் ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி